சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜம்மல், பிஜு மேனன், டான்சிங் ரோஸ், ஷபீர் இவங்க ஆக்டிங்கில் ஏஆர் முருகதாஸ் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான மதராசி மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மூவியோட பட்ஜெட் அரௌண்ட் 200 crores அண்ட் ரன் டைம் 2 hours and 48 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சர் எப்படியாவது கொண்டு வந்து கன்ஸ் பஸ்டர்ஸ் பண்ணோம்னு வித்யுத் ஜம்மல் அண்ட் ஷபீர் 5 லோட் கன்ஸை இறக்குறாங்க. இவங்களை தடுக்க என்ஐஏலேருந்து பிஜு மேனன் டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் சிவகார்த்திகேயன் ஒரு எக்ஸ்ட்ரீமான மென்டல் டிசார்டரோட இருக்காரு. லவ் ஃபெயிலியர்னால சூசைட் பண்ணிக்கிறேன்னு சுற்றிட்டு இருக்க எஸ்கேவை வித்யுத் ஜம்மல் கேங்கை அழிக்க ஒரு சூசைட் மிஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு பிஜு மேனன் சிவகார்த்திகேயனை உள்ள கொண்டு வராரு. இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுக்கும் வித்யுத் ஜம்மலுக்கும் நடக்கிற ஃபேஸ் ஆஃப் தாங்க இந்த மதராசி. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஃபாஸ்ட் அண்ட் ரேசியான ஸ்க்ரீன் பிளே படத்தை ஹோல்ட் பண்ணி வைக்குது. ஸ்டார்டிங்கில் அப்படியே பொறுமையாக ஆரம்பித்தாலும் ஒரு கட்டத்தில் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த படத்தில் ஸ்டோரியை விட எஸ்கேவோட கேரக்டரை தாங்க பயங்கரமாக எழுதப்பட்டிருக்காங்க. அவரோட கேரக்டராக செமையாகவே வந்திருக்கு படத்தில். இன்டர்வல் பிளாக்குமே சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஹியூமர் டச் கொடுத்தது நல்லாவே இருந்துச்சு. கஜினி மாதிரியே இதுலேயும் ஒரு வித்தியாசமான டிசார்டரை பிளேஸ் பண்ணி அதை கதைக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ண விதம் சூப்பர். அண்ட் இந்த படத்தோட மெசேஜுமே இப்போ உள்ள சொசைட்டிக்கு ஆப்டான ஒன்று தாங்க. பர்டிகுலராக சிட்டி லைஃப்க்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். இந்த படத்தோட பிரச்சனையே இதில் வர எக்கச்சக்க லாஜிக்கல் விதிமீறல் தாங்க. எவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளே போனாலும் நிறைய இடங்களில் இதெல்லாம் எப்படிடா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்க தான் செய்யுது. எஸ்கே கேரக்டரை மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற கேரக்டர்ஸை இவங்க டெப்த்தாக எழுதுலையோன்ற ஃபீல் தாங்க வந்துச்சு. புல்லட்லேருந்து பாடி மொமெண்ட்லேயே எஸ்கேப் ஆகுறது, முக்கியமான இடங்களில் சொல்லி வச்ச மாதிரி கன்ஸ் ஒர்க் ஆகாமல் போகிறது, என்னைய மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸை டம்மியாக காமிச்சது, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஆள் கிடச்சதுன்னு வித்யுத் ஜம்மலுக்கு ஓவர் பில்டப் பண்ணதுன்னு இந்த மாதிரி அடுக்கடுக்காக பல குற்றங்கள் அடுக்கிட்டே போகலாங்க. ஸ்டேஜிங்கில் இந்த தப்பெல்லாம் திருத்திருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு வர்த் வாட்சாக தான் இருந்திருக்கும். இல்லாத ஒரு நியூ ஆங்கிளில் எஸ்கே தான் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். மேனரிசம், பாடி லாங்குவேஜஸ்னு சும்மா வேற லெவலில் மிரட்டி விட்டுருக்காரு. மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி ஜாலியாக இருக்கிறவர் டக்குன்னு சீரியஸ் மூட்க்கு மாறுவார் பாருங்க. அந்த சீன்ஸ்லாம் லிட்ரலி கூஸ் பம்ஸ். ஸ்டன்ஸ் எல்லாம் உசுறு கொடுத்து சண்டை போட்டிருக்காரு. இந்த ரகு கேரக்டருக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காருன்னு அவரோட ஆன்ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே தெரியுதுங்க. வித்யுத் ஜம்மால் வழக்கம் போல் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்துட்டாருங்க. துப்பாக்கி அளவுக்கு மிரட்டலான வில்லனா இல்லைனாலும் இதில் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. பிஜு மேனன்லாம் என்ன மாதிரி பெர்ஃபார்மர். அவருக்கு படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் அவரை இன்னுமே கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். விக்ராந்த் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ருக்மணி, ஷபீர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீட்டாக இருந்தாலும் அவங்க கேரக்டருமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். எஸ்கே கேரக்டர் கொடுத்த இம்பாக்ட் எந்த கேரக்டருமே கொடுக்கலன்னு தாங்க சொல்லணும். அனிருத் படத்தோட பின்னணி இசையால் காட்சிகளை இன்னுமே சுவாரஸ்யப்படுத்தினார். எல்லா ட்ராக்குமே சீன்ஸ்க்கு நல்ல ஒரு இம்பாக்டே கொடுத்துச்சு. சலம்பல சாங் தவிர மற்ற எந்த சாங்குமே பெருசாக ரசிக்கும்படி இல்லைங்க. ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ரினலின் ரஷ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுனே சொல்லலாம். ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்டோட ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இறங்குது. ஸ்டன்ஸ் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு மெயின் ரீசன். சுதீப் சும்மா கேமராவை சுத்த விட்டுருக்காரு. ஆர்டிஸ்ட் ரோல் பண்ணால் சுதீப்பும் பண்ணுவார் போல, அந்த அளவுக்கு ரியல் டைமில் கேப்சர் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அண்ட் வித்யுத் ஜம்மால் ஃபைட்லாம் எக்ஸ்ட்ராடினரியாகவே வந்திருக்கு. ஸ்ரீகர் பிரசாத் கட்ஸ் படத்தை கொஞ்சம் மெருகேற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே, ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டன்ஸ், மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா டாட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண சீன்ஸ் அண்ட் டயலாக்ஸ், எக்கச்சக்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் சினிமா லிபர்ட்டி. ஓவராலாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளேல என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த டெரிஃபிக் மதராசி. Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.